$35 in gasoline. மரத்தை வச்சவங்க தண்ணி ஊத்துவாங்க, இவர் தன்னோட விறகுல பெட்ரோல் ஊத்துறாரு. பெட்ரோலுக்கும் ஃபயருக்கும் இருக்கிற காம்பினேஷனை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. இதை எரிக்கிறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எடுத்துக்காட்டு நம்ம கிட்ட ஏராளமா இருக்குங்கோ. ஆமா, நெருப்பு கொஞ்சம் கூடி போச்சு. நீங்க இந்த பெட்ரோல் கேஸ் வேப்பர் கிளவுட பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இத சுத்தி இருக்கிற காத்துல வெப்பம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நாம நினைக்கிறத விட வேகமாவே பெட்ரோல் எவாபரேட் ஆயிடும். பெட்ரோலை இப்படி பச்சை தண்ணி மாதிரி ஊத்திட்டு இருக்கீங்களே, உங்க தாராளத்துக்கு அளவே இல்லையா? இறங்கி வரதுக்கு சோம்பேறித்தனம் போட்டு அங்கேயே கொளுத்திடாதீங்க. ஓ, டேக் ஒன்னா? கவலையே படாதீங்க, ஃபர்ஸ்ட் டேக்லயே டேக் ஆஃப் தான். அண்ணே, உங்களுக்கு வேண்டப்பட்ட விரோதி யாரும் பக்கத்துல இல்லையே, பார்த்து செய்யறேன்னு சேர்த்து செஞ்சிட போறாங்க. சரிதான், முதல்ல சீக்கிரம் இறங்கி வாங்க. வேடிக்கை பாக்குற எனக்கே கலக்குது. உங்க தாடியில பெட்ரோல் தான் ஓட்டிருக்கா? ஓய், எல்லாத்தையும் ஊத்தியாச்சு, வேலை முடிஞ்சது. கொளுத்திட்டு உடனே வீட்டுக்கு போய் டீ சாப்பிடலாம். வீடியோ கரெக்டா வரணும். பாத்தீங்களா, இந்த ஆளை கட்டி வச்சு உதைக்கிறதுல தப்பே கிடையாது. இத பார்த்தா வெள்ளக்காரங்க தான் பல விஷயம் சாதிச்சாங்கன்னு சொன்னா சந்தேகமா இருக்கு. நம்ம தீப்பொறி திருமுகம் என்ன தப்பு பண்ணாரு கண்டுபிடிச்சிங்களா?